ஹாய் ஹால் வெல்கம் டு ஷாரா க்ரியேஷன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டிசைனோட ப்ராப்பரான ஹைட்டு வித்து எப்படி வைக்கிறது, எப்படி கரெக்டாக ப்ராப்பராக நாம் செட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாஃப்ட்வேர் எப்போவுமே போல் நம்ம ரெகுலராக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு ஸ்டார்ஸோ இல்லை ரவுண்டோ நான் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ நான் ஒரு ஸ்டாரை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சர்க்கிள் வேறு அதாவது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக வேறு சைஸுக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ அந்த சைஸ் எப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த சைஸ் எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணுறது, சைஸ் எப்படி பெருசு பண்ணுறது, ஸோ பெருசு பண்ணால் டிசைன் கொலாப் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கடைசி வரைக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையிலேயே பார்த்துட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் தெளிவாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதை லேர்ன் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ வீடியோஸை பாருங்கள். நான் ஒரு 4-5 ரவுண்ட் சர்க்கிள் டிஃப்ரெண்ட் சைஸில் நான் கிளிக் பண்ணி போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாருக்கு கீழே இருக்கிற ஆப்ஷனோட கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நான் இந்த ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹைட்டு வித்தும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஹைட்டு வித்து கொஞ்சம் டிஃபராக இருக்குது. அடுத்த இது பார்த்திங்கன்னா அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சேமாக இருக்கிறத போட்டு காமிச்சு அதில் டிசைன் சுருக்கியோ பெருசாக்கியோ காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு எப்படிங்கிறத புரியும். ஸோ இதை நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே தப்பு பண்ணுறாங்க. ஒரு சில சமயத்தில் சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக டிசைன் கேட்கும்போது ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது உண்டு. ஸோ அதனால் டிசைன்ஸ் என்ன ஆகுதுன்னா டிஃபால்ட். அதனால் நம்ம எப்படி ப்ராப்பராக போடுறதுங்கிறது தான் நம்ம இதில் காட்ட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி எக்ஸும் ஒய்யும் ஒரே மாதிரி இருக்குது சைஸ். நான் கொஞ்சமாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டிசைனோட 4 பக்கம் கார்னர் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு கார்னரும் இந்த ஸ்கொயர் டைப்பில் நமக்கு செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் செலக்ட் பண்ணும்போது அந்த கார்னரும் இந்த கார்னரும் பார்த்திங்கன்னா எந்த சைடு இழுத்திங்கனாலும் அதனுடைய சைஸ் மாறாது. அதாவது ஸ்கொயருக்கு பார்த்தீங்களா, ஸ்கொயரில் 4 கார்னரும் நீங்கள் எந்த மாதிரி இழுத்தாலும் அதோட சைஸ் வேரியேஷன் மாறவே மாறாது. இப்போ பாருங்கள், நான் சென்டரில் சுருக்கியிருக்கேன். இந்த டிசைன் இப்போ செலக்ட் பண்ணியிருக்க டிசைன் சென்டரில் நான் சுருக்கியிருக்கேன். சுருக்குனதோ என்ன ஆயிடுச்சு, எக்ஸும் ஒய்யும் அதாவது அதோட வேரியேஷன் 2 வேரியேஷன் டிஃபர் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட டிசைனோட சேஃபே முழுமையாக மாறிடுச்சு. அப்போ அது நம்ம அந்த டிசைன் மிஷினில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு ஷேஃபாகவே இருக்காது, அது வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டிசைன்ஸ் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும், நல்லாவே இருக்காது. ஸோ சைஸும் ஸ்டிச்சிங்கும் ஒழுக்கமாக விழுகாது, டிசைன்ஸ் பார்க்குறக்கே கேவலமாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற 4 கார்னர்ஸில் நீங்கள் எந்த பக்கம் இழுத்தாலும் சுருக்குனாலும் உங்களுக்கு ஒரே சைஸ் தான் வரும். நீங்கள் அப்படி உங்களுக்கு பண்ண தெரில, அப்படி ஏதாவது தப்பாகிடும்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ சைஸ் கொடுக்க விரும்புகிறீங்களோ மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் அந்த சைஸுக்கு நீங்கள் எக்ஸ் ஒயில் அதாவது ஹைட் அண்ட் வித்தில் நீங்கள் ப்ராப்பராக அங்கே நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா கரெக்டான ப்ராப்பரான டிசைன்ஸ் வரும். இப்போ ஒரு ரவுண்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது 5 mm ஹைட் இருக்குது. ஸோ எனக்கு வித்து 3 mm இருக்குது, அது ப்ராப்பராக கிடையாது. ஸோ அப்போ வேணும்னா நமக்கு 5 mm போட்டு நம்ம ப்ராப்பராக ஒரே சைஸில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி சென்டரில் இருக்கிற பார்த்திங்களா, சென்டர் அதாவது ஸ்கொயரோட செலக்ட் பண்ண ஸ்கொயரோட சென்டர்ஸ் ரெண்டும் மேலே அப் அண்ட் டவுன் சென்டர்ஸும்
சைடு அப் அண்ட் டவுன் சென்டர்ஸும் வந்து நீங்கள் வந்து எது பண்ணாலும் சுருக்குனாலும் டிசைன்ஸ் வந்து கெட்டுரும், ரொம்பவுமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம அந்த டிசைன்ஸை வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் டிசைனை சுருக்குனாவே வந்து டிசைனோட அழகே போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஏதாவது அர்ஜென்ட் ரொம்ப நமக்கு டைமிங் இல்லாத போது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் நான் போட்டிருக்கேன். ஸ்டார் வந்து கரெக்டான ஸ்டார் ஷேப்லே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்டாரும் நான் போடுறேன் பாருங்கள், சின்ன ஸ்டாரும் போடுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதோட சைஸை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணாவே அதோட மெஷர்மெண்ட்டே காட்டிடும். நீங்கள் வந்து ஹைட்டு வந்து இப்போது 3 mm இருக்கா, ஸோ அப்போ வித்து வந்து பெருசாக இருக்குது. அப்போ நம்ம அந்த ஹைட்டுக்கு உண்டான இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த ஹைட் 3 mm இருக்குன்னா வித்தும் நீங்கள் 3 mm கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டார் கரெக்டாக ப்ராப்பராக வந்துடும். ஸோ இது சின்ன ஸ்டார் நல்லா ஷேஃபாக இருக்குது. ஸோ இது பெரிய ஸ்டார் ஆனால் ஷேஃபாக இல்லை. ஸோ அது என்ன நம்ம வேணுமோ, இப்போ 5 mm ஸ்டார் இருக்குது, வித் இருக்குது. ஸோ எனக்கு ஹைட்டும் 5 mm வேணும்னா நீங்கள் அதிலேயே டைப் பண்ணி நீங்கள் அதிலே போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இது அர்ஜென்ட்டுக்காக தான் மட்டும் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து டிசைன் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் அந்த டிசைனோட இமேஜ் எடுத்து நீங்கள் அதுலேயே நீங்கள் வந்து அந்த டிசைனோட இமேஜை வந்து நம்ம என்ன சைஸுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம போட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணி கொடுத்தா மட்டுமே அந்த டிசைன் பர்ஃபெக்டாக வரும். இதில் பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லி நிஜமாக சொல்லவே முடியாது. இது அர்ஜென்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக வேணும்னா மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் ஆல்ரெடி பண்ண இமேஜ் எடுத்து நீங்கள் போட்டால் மட்டும்தான், மறுபடியும் ஒர்க் பண்ணி நீங்கள் அதை சைஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் உங்கள் டிசைன் ப்ராப்பராக வரும். ஸோ இது அர்ஜென்ட்டுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும்தான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.